அதிக மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்புக்கு உங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இல்லைன்னா குழம்புத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.